Hello everyone, welcome to the new video. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் நம்பர் 20 லெசன் நம்பர் 1. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க 20, 21, 22, 23 அந்த கொஷின்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. அது இம்பார்ட்டன்ட் கொஷின், அது நடத்துங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே பேசிக்கான கொஷின், இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம், அதனால நான் வந்து இதை டீச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அந்த கொஷின் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். A parallel plate capacitor has square plate of side 5 cm. என்ன பிளேட் சொல்லிட்டாங்க? ஸ்கொயர் பிளேட். அப்போ இது ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏரியா என்ன கிடைக்கும்? சைடு வந்து 5ன்னு சொன்னால் ஏரியா பார்த்தீங்கன்னா சரிங்களா, சைடு பார்த்தீங்கன்னா லென்த்து, ஓகேவா, length equal to 5 cm. மீட்டருக்கு மாற்றினீங்கன்னா 5 into 10 power minus 2 மீட்டர். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? லென்த்தோட ஸ்கொயர். இது சிம்பிளை பண்ணீங்கன்னா 25 into 10 power minus 4 and separated by a distance of 1 mm. Distance of separation எவ்வளோ சொல்லிட்டாங்க? 1 mm, which is nothing but 10 power minus 3 meter. Calculate the capacitance of the capacitor. If a 10 volt battery is connected to the capacitor, charge store in it. Okay, so இவங்க வந்து கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நான் எதுக்காக ஃபுல் கொஷின் படிச்சேன்னா உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து ஓகேவா, ஏதாவது உள்ளுக்குள்ளே டைஎலக்ட்ரிக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து படித்தேன். ஸோ உள்ளுக்குள்ளே டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணியிருக்கோன்னு எதுவுமே சொல்லலை. அப்போ உங்கள் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்சிலன் நாட் ஏ பை டி. ஓகே சார், சப்போஸ் கெப்பாசிட்டன்ஸுக்குள்ளார டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணியிருந்தால் என்ன பண்ணணும்? எப்சிலன் நாட் எப்சிலன் ஆர் ஏ பை டி. இந்த எப்சிலன் ஆர் பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நம்ம கொஸ்டினில் எதுவுமே கொடுக்கல. அப்போ எப்சிலன் ஆர் வந்து வேக்யூம்க்கு 1, ஏர் கொடுத்தாங்கன்னா அதுக்கும் நம்ம 1 தான் எடுத்துக்குவோம். ஆக்சுவலி 1.00 சம்திங் வரணும், பட் நம்ம 1 எடுத்துக்குவோம். ஓகே, எப்சிலான் வேல்யூ என்ன? 8.854 into 10 power minus 12 into ஏரியா பார்த்தீங்கன்னா 25 into 10 power minus 4 whole divide by 10 power minus 3. ஸோ இது வந்து ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னா சால்வ் பண்ணுறதுக்கு. 8.854 into 25. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 221.35 இன்டூ இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 10 power மைனஸ் மேலே 10 power plus 3 ஆயிரும். இதை சிம்பிளை பண்ணி 10 power minus 1ன்னு இருக்கும். அப்போ 10 power minus 13. இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? ஒரு 2 0 போயிடுச்சுன்னா 2.21 இன்டூ 10 power minus 11. உங்கள் புக்கில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பிக்கோவில் கொடுத்துருக்கான். பிக்கோனா 10 power 12. அப்போ பார்த்தீங்கன்னா 22.1 இன்டூ 10 power minus 12. இந்த 10 power minus 12 நீங்கள் பிக்கோ ஃபேரட்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, பிக்கோன்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேரட். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22.1 பிக்கோ ஃபேரட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இதில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ரெண்டாவது சப்டிவிஷன் என்னன்னா, இஃப் அ 10 volt பேட்டரி இஸ் கனெக்டட், அப்போ சார்ஜ் ஸ்டோர் என்ன? ஸோ ரொம்பவே சிம்பிள். Q இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? சிவி. கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்? 22.1 பிக்கோ ஃபேரட். 22.1 பிக்கோ ஃபேரட் இன்டூ, ஓகேவா, வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 volt. 10 voltaல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? 221. ஸோ டெசிமலில் சப்போஸ் நீங்கள் 2 டெசிமல் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் வரும். பிக்கோ கூலும், ஏன்னா சார்ஜோட யூனிட் வந்து கூலும். ஓகேவா? ஸோ ஃபேரட் இன்டூ வோல்ட் பார்த்தீங்கன்னா கூலும் கொடுக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22 சம் பிக்கோ கூலும் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் 20th டைரக்ட் சொல்யூஷன். உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே ஏதாச்சும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு தெரியல. இது இல்லை, டைரெக்டான கொஸ்டின், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ டவுட் இருக்குன்னா கேளுங்க, நான் திரும்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி வேறு என்னென்ன கொஸ்டின் டவுட் இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணல, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுவேன்.